ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நொய் அரிசியில் வந்து ஒரு தக்காளி சாதம் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் வந்து நொய் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். நொய் எதுவும் இல்லாத மாதிரி அதில் வந்து நிறைய மாவு மாதிரி இருக்கும். அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா புடச்சி கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருங்க 3-4 டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதாவது கரெக்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும், ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நொய் வந்து எப்படின்னா நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம நொய் வந்து மாவு தன்மை அதிகமாக இல்லை அப்படின்னால வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த மாவு தன்மை கம்மியாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து உதிரியாக வந்துடும். அந்த மாவு சத்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து அது கஞ்சி சுற்றும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி மெஷர்மெண்ட்டு வச்சாலும் சரி அது செட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி அளவு வந்து கம்மியாக வச்சாலும் அது என்ன இருந்தாலும் அது வேகாமல் போகும், அவ்வளோதான். ஸோ நம்ம கரெக்டாக வரணுன்னா அந்த அரிசி வந்து கழுவும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப மாவாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்துகிட்ட பிறகு அந்த அரிசி வந்து உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக வந்துடும். பச்சரிசி தான் நான் எடுத்தேன் இந்த வாட்டி. பச்சரிசியில் வந்து நொய் அது வந்து கேட்டு வாங்க. இது மாதிரி செஞ்சால் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ பண்ணுறது வந்து ஒரு டம்ளரே போதும். ரெண்டு டம்ளர் வந்து 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 பேருக்கு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன், முழு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து சோம்பு தூள், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா கீனி போட்டுட்டேன். பூண்டு வந்து நல்லா தட்டி போடணுங்க, தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நீட்டாக அரிஞ்சிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுப்பேன், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் பண்ணிவிடுவேன். ஸோ அது நல்லா வதங்கிட்ட பிறகு சைட் பை சைடு நம்ம எல்லாமே யூஸ்வலாக ஆட் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இது வந்து நாங்கள் மோஸ்ட்டாக காலையில் சாப்பிடுவோம், இல்லை வந்து நைட்டு. ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட்லாம் போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. 1 கப்பு வந்து புதினாவும் 1 கப்பு வந்து கொத்தமல்லியும் எடுத்திருப்பேன். கொத்தமல்லி புதினா இல்லாமல் நம்மளுடைய அளவு தான், தேவையான அளவு. ரொம்ப வாசனை பிடிக்காது அப்படின்னா புதினா வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 இலை வரைக்கும் சேர்த்தாலே போதும். வெங்காயத்தோடய வதக்கிடணும் அதையும். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுறேன். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருப்பேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அண்ட் 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் அண்டு ஸ்லைட்டாக வந்து மஞ்சத்தூள். இதுக்கு நிறைய காரம் போட்டுடாதீங்க, அப்படி பிரிஞ்சி சாதம் மாதிரி ஆகிடும். அது எல்லாமே வந்து மீடியமாக தான் இருக்கணும். நான் எடுத்து டம்ளர் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டும் போடாத மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் நான் சும்மா லைட்டாக ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லாமே போட்டோன்னு அது வந்து பிரிஞ்சி சாதம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கொடுத்துரும். ஸோ அதுதான். தென் இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து எண்ணெய் பிரிஞ்சிடும், நல்லாயிருக்கும். தென் வந்து நான் தக்காளி வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணுறேன். ஒன்றும் பாதியமாக வதங்கினாலே போதும். தக்காளி ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, மசினுன்ட்டு. ஸோ லைட்டாக அப்படி வதக்கி விட்டுட்டு அது லைட்டாக கொஞ்சம் அதுலேருந்து ஜூஸினஸ் வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குட்டி தக்காளி 2 எடுத்துருக்கேன். ஸோ வந்து வெங்காயம் 2 போட்டேன், அதே மாதிரி தக்காளியும் 2 தான் போட்டிருக்கேன் 2 பேருக்கு. தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் 1 போதும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணி வந்து இந்த டம்ளர் காமிக்கிற பிறகு இது வந்து ஒரு 220 ml இருக்கும். அதாவது 200 ml + 50 ml இருக்கும் இந்த டம்ளர். இதில் தான் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்தேன். இதில் வந்து 2.25 டம்ளர் எடுத்துக்கிறேன். 2 டம்ளரே ஓகே. பட் அந்த 1/4 டம்ளர் வந்து அந்த தம் ஆகும்போது
கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ நான் அரிசி வந்து 1/2 hour தான் ஊற வச்சேன். 1 hour நீங்கள் ஊற வைக்காதீங்க, 1/2 hour போதும். அதுக்கு மீறி ஊறிடுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி இருத்து வச்சுருங்க, அதே நம்மளுக்கு கரெக்டாகிடும். ஓகேங்களா? தென் இப்போது நான் வந்து 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு போட்டுட்டு லிட் போட்டு மூடிடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. கொதி வந்ததும் நம்ம வந்து அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நைட் டைமில், காலையில், மோஸ்ட்லி இந்த குளிர்காலத்துக்கு இதேமாதிரி சூடாக சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அது வந்து அடிக்கடி செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இந்த டிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்பவே இதோட டேஸ்ட் என்னென்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ட்ரை பண்ணாதவங்க, பேச்சுலர்ஸ், இவங்களுக்குலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு ஆகிடும். இஞ்சி பூண்டுலாம் போட வேண்டாம், ஜஸ்ட்டு பூண்டை வந்து நிறைய பூண்டு போடணும். நான் வந்து ஒரு 7 பல் பூண்டுக்கு மேலே போட்டிருப்பேன். அந்த மாதிரி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் வந்து. இதுக்கு வந்து ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கணும். ஸ்பைசஸ்னால் ஸ்பைஸ் மசாலா, அது இந்த சில்லி, அதுக்கு பதிலாக வந்து நான் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு லிட் போட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில் வரணுங்க. 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் லோ ஃப்ளேம், அவ்வளோதான். இது வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்தது, உதிரி உதிரியாக வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமே ப்ரிப்பரேஷன் டைம்லாம் வந்து எல்லாமே சேர்த்தே ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். சைடு பை சைடு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இதை வந்து செஞ்சிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நொய் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்குறீங்கன்னா கடையில் வந்து பச்சரிசி நொய்ன்னு கேட்டு வாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பச்சரிசி நொய் நல்லாயிருக்கும். இது மாதிரி பச்சரிசி சாதத்துக்கு இது வந்து இது செய்யலாம், இந்த தக்காளி சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து மில்லட்ஸ் அரிசியில் கூட செய்யலாம், திணை, குதிரைவாலி, இதிலெல்லாம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து லெமன் ஊறுகாய் தான் நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய் அதெல்லாம் கூட இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து இதுக்கு வந்து நான் வந்து இப்படி தான் நான் சாப்பிடுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து டொமேட்டோ சாஸும் க்ரீன் சில்லியும் தொட்டு சாப்பிடுவேன், அதோடு சேர்த்து, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.